கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர் மற்றும் சகோதரிகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை பண்ணோம். அந்த ஜெபத்தை பணித்திறமை சகோதரர் ராஜநாயகை அன்புடாலே ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற புதிதான ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே இந்த பூமியிலே நாங்கள் உமக்கு நன்றியறிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக பிதாவே, நீர் எங்களை பலப்படுத்தி நீர் ஆஸ்வதிக்கும்படியாய் செய்கிறோம். இந்த காலை பொழுதிலே உம்முடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாங்கள் யாவருமே விசுவாசத்தோடு கூடி வந்திருக்கிற நோக்கத்தை நீர் அறிந்தவராயிருக்கிறீர். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்கென்று ஞானசனம் பெற்றுக் கொள்வதற்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து உடைய வேத வாக்கியங்களை சத்தியங்களை கற்றுக்கொள்ளவும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியவும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாயிருக்கவும் நல்லது ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாம் சிறப்பிதாவே, கலந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிங்க. பாதுகாப்போடு இங்கே வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்கிற விஷயத்தில் உடைய செவியை உடைய வசனத்தினராய் செவியை சாய்த்து பேசப்படுகிற வார்த்தைகளை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானமுள்ள இருதயத்தையும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாம் சிறப்பிதாவே, ஆவிக்குரிய வகையில் உடைய வேத வாக்கியங்களை கொண்டு கட்டுவிக்க ஆயத்தம் இருக்கிற சகோதரருக்கு வேண்டிய ஞான தந்து சரீர ஆரோக்கியத்தை கூட்டி கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாயும் தொண்டல் செய்கிறோம். இந்த வகுப்பிலே ஆரம்பம் முதல் முடிவு வரைந்த உடைய இரக்கம் உடைய தயவு நடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது செய்தியை நடித்திறமை சகோதரர் சாலமோனை அன்போடு அழைக்கிறோம். இந்த காலை நேரத்திற்காக உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துவதிலே நாங்கள் மிக்க சந்தோஷமாயிருக்கிறோம். உங்கள் வருகையை நாங்கள் பாராட்டுகிறோம். புதிதாய் வந்த பிள்ளைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாம் கடந்த வகுப்பிலே எதை பற்றி பார்த்தோம் என்றால், மெய்யான ஒரு மனமாற்றம், தேவனுக்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம், ரெண்டு வகையான பாடங்களை நாம் பார்த்தோம். ஞானஸ்நானத்திற்கு முன்பாக, மறுபிறப்பு அடைப்பதற்கு முன்பாக ஒருவர் மெய்யான பாவத்தை குறித்து துக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். எதுக்கு துக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெட்கமான காரியம். ஒரு கடந்த கால வாழ்க்கையிலே நாம் அறியாமல் செய்திருக்கிற இந்த செயல்கள் எல்லாம் தேவனை குறித்து மீறியிருந்தோம், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டிருந்தோம், நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்தோம், நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்தோம். கடைசியில ஒரு பலன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாம்சம் ஏதோ சந்தோஷமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதனாலே எந்த பிரயோஜனம் இல்லாமல் நமக்கு தேவனற்றவர்களாக ஆக்கினது, வெட்கத்தை உண்டு பண்ணினது. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு கணக்கு பார்க்கும்போது அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். தீர்வு இருக்கும்போது லாபமா நஷ்டமான்னு பார்த்தீங்கன்னா, நீதியா ஜீவனான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும், இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ கடந்த கால பாவங்களை கணக்கிடும் பொழுது எல்லாமே வெட்கமா இருந்ததற்காக துக்கப்படும். அதுக்காக துக்கப்பட்டு மனம் திரும்பினோம்னா அந்த பாவத்தை என்ன செய்யணும், அந்த பாவத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய பாடம். பழைய மனிதனை சிலுவையில் அறிந்து மரிக்கை செய்யணும். மரிக்கை செய்யலைன்னா உயிரோடு இருக்கக்கூடாது. இப்ப பாவத்திற்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம், அது நம்முடைய இன்னைக்கு பாடம். எதுக்காக நேத்து அதை துக்கமான காரியமாக நாம பார்த்தோம், அவமானமாக எண்ணினோம். சரி, அதனால எந்த பிரயோஜனம் நமக்கு இல்லை என்பதையும் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யணும், சாகடிக்கணும் இல்லையா? ஒரு ஆளுக்குன்னு பாத்தீங்கன்னா கழுவணும், அருவருப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம விட்டு நீக்கணும். சரி, நீக்கிட்டா மொத்தமாக அதை சாகடிக்கணுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற பாடம். சாகடிச்ச பிற்பாடு வேற என்ன தீர்மானம் இருக்குங்கிறது அடுத்து தொடர்ந்து நமக்கு இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய பகுதியை ஆரம்பிப்போம். ரோமர் 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? சரி, பாவத்திற்கு நேத்து துக்கப்பட்டு முடிவெடுத்து அதுல செத்து போயாச்சு. இனி அதுல பிழைக்க கூடாது, பிழைக்கவும் கூடாது, நிலை நிற்கவும் கூடாது.
பாருங்க, சில மக்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்த பாவத்தை இப்ப கூட செய்வாங்க. அது நிலைச்சு நிக்கிறாங்க, பிழைச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பழகுனாங்களோ கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு கூட அதே ஒரு பழக்கம் இருக்குன்னா நிலைத்து நிற்கிறார்கள், பிழைத்து இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பாருங்க, அப்படியானா அந்த மனதை இன்னும் ரூபிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய காரியம். பாவத்துக்கு மரித்து நாமோ அதுல எப்படி பிழைப்போம்? கிறிஸ்துவுல பிழைக்கிறதா என்ன? கிறிஸ்துவனுடைய சிந்தையை தெரித்துக் கொள்றது. தேவனில் பிழைத்திருக்கிறோம்டா என்ன? தேவனுடைய சிந்தையில வளர்ந்துகிட்டு இருக்கிறது. அப்போ பாவத்துல பிழைக்கிறதா என்ன? பாவத்துல வளர்றதானே. இப்ப பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று கேட்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாவத்திற்காக தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தோமானால் அந்த பாவ சரீரத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படியே வச்சுக்கலாமா? சில மக்கள் அதே சுபாவத்தை அழிக்கவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் விளங்காது. எத்தனை போதனை போதித்தாலும் அவங்களுக்கு கேட்டும் கேட்காமலே இருப்பார்கள். அப்பதான் நம்முடைய இருதயம் கொழுப்பாயிடும். பாருங்க, கொழுப்புனா கண்கள் எடுப்பா பார்க்கும். இப்ப கண்களை பாருங்க, ரொம்ப எடுப்பா இருக்கா, உள்ள போயிடுச்சு. எதுக்கு இந்த கண்ணு உள்ள போயிடுச்சு? கொழுப்பு அங்க இல்ல. ஒரு பூமிக்குரிய தோற்றம் பார்த்துங்க. பூமிக்குரிய தோற்றத்துல ஒரு கண்ணுல கொழுப்பு, உடம்புல கொழுப்பு இல்லைன்னா அது உள்ள இழுத்துட்டு இருக்கும், அப்புறம் கருப்பாயிடும். ஆவிக்குரிய ஒரு பாவத்தோட வாழ்கிற மக்கள் கண்டு காணாம அனைத்து போதனைகளையும் போதித்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிற பொழுது மத்தேயு 13 சொல்றாரு. அப்போ அவங்க இருதயம் கொழுப்பாகி, நம்ம இப்ப அதை படிக்கலைங்க. அப்போ அவங்க கண்கள் எடுப்பாயும் பார்க்கும், மனம் திரும்பாமலும் போயிடுவாங்கன்னு சொல்றாரு. ஆரோக்கியமாக்காமலும் போயிடுவாரு சொல்றாரு. இப்ப ஆவிக்குரிய வகையிலையும் கேட்டும் அவங்க இருதய கொழுப்புனால நிறைஞ்சிருக்கும், கண்டும் காணாம போயிடுவாங்க. அப்படியானா ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. இப்போ பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ மன்னிக்கணும், 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இனிமே நம்ம பாவத்திற்கு சேவை செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம எப்படி நீதியான காரியங்களுக்காக, மன்னிப்புக்காக, இரக்கத்திற்காக மற்றும் நம்முடைய பரிதாபத்திற்காக, கீழ்ப்படிதலுக்காக எப்படி ஊழியம் செய்து கொண்டு வருகிறோமோ அதே போல பாவத்திற்கு நாம இனி ஊழியம் செய்யக்கூடாது. இனி ஒரு வார்த்தை இருக்கு, ஏற்கனவே அதுக்குத்தான் நம்ம சேவை செய்தோம், அது விரும்பி செய்தோம். ஒருவேளை நம்ம கெட்ட கெட்ட காரியங்களை விரும்பி செய்திருக்க கூடும், அது தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இனி ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்துட்டோம். அப்ப நம்ம அதுக்கு என்ன பேருனா அது ஒரு பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையணும். யாரோட? இயேசுவோட. இயேசுவுக்கு எந்த பழைய மனிதன் இருந்தது? அது இங்க பாடம் இல்ல. அறையப்பட்டு மரிக்க செய்யறதுதான் பாடம். இயேசுவுக்கு எந்த ஒரு பழைய மனிதனும் அவருக்கு இருந்தது மாதிரி இல்ல. அவரு பிறந்ததுல இருந்தே அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து வளர்ந்து விட்டாரு. அப்போ நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட என்ன செய்யணும்? சிலுவையில் அடிக்கணும். இங்க பாடமானது அடித்து மரிக்க செய்யணுங்கிறது தான். அப்போ பாருங்க, சிலுவையில் அடிக்கலைன்னா நீங்க மரிக்காம அப்படி உயிரோட தான் இருப்பீங்க. சிலுவையில் அடிச்சிட்டீங்கன்னா மரித்து போவீங்க. அப்ப எதை மரிக்க செய்யறோம்னா அவரோடு கூட சிலுவையில பழைய மனுஷனை அடித்து மரிக்க செய்யறோம். இப்போ 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக எந்த மனிதனை நம்ம சிலுவையில் அறையிறோம்னு கேட்டீங்கன்னா அந்த பழைய மனிதனை அரைஞ்சிட்டோம். பழைய மனிதனை அரைஞ்சாச்சுன்னா என்ன ஆகும்? 7ஆம் வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. சரி, அப்போ பழைய அந்த மனுஷனை அடிச்ச உடனே அடித்த மனிதன் என்ன ஆயிட்டான்? சிலுவையில் அடிச்சு இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உயிரோடு இருந்தாரு? இல்ல ஒரு வருஷம் இருந்திருப்பாரா? 10 வருஷம்? அன்னைக்கு செத்துட்டார்ல. அப்ப சிலுவையில அடித்தா மரிச்சு போன இல்ல. அப்ப நம்முடைய பழைய மனிதனை
சிலுவையில் அடிக்கும் பொழுது நமக்கு அவமானங்கள் வருமா? இதெல்லாம் விட்டுட்டு போறியாடா, வர மாட்டியாடா, நீ ஃப்ரெண்டு, நீ சினிமாக்கு வர மாட்டியா, செல்போன் கேம் விளையாட மாட்டியா, என் ஜோடி சேர மாட்டியா, இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அது ஒரு அவமானம். உனக்கு கிறுக்கு மனுஷனா இருக்கு, இதெல்லாம் ஜாலியா விளையாடுறத விட்டு நீ எப்படி தரு, நீ கேட்பாங்களா? கேட்பாங்க. அப்ப இந்த அவமானங்கள்லாம் தாங்கிட்டு விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா அவரோடு கூட மரிச்சிடணும். ஏன்னா துக்கப்பட்டுட்டோம்னா அந்த துக்கத்தை அழுக்குன்னு நினைச்சிட்டோம், தவறுன்னு நினைச்சிட்டோம், கடந்த கால வாழ்க்கைய கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி ஆசையாதிட்டோம். அந்த பழைய மனிதனை அவரோடு கூட நம்ம அரைஞ்சு மறிக்க செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. அதுவும் நீங்க சாதாரணமா அரைஞ்சுன்னு சொல்ல, சாதாரணமா எங்கேயாவது செத்து போங்கன்னு சொல்ல, சிலுவையில் அறைங்கன்னு சொல்றாரு. இப்ப சிலுவை என்பது புனித சின்னமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு பாடம் இருக்கு, நம்ம இப்போதைக்கு நேரம் இருக்காது. சிலுவை என்பது எப்பவுமே புனித சின்னமா இருந்ததே இல்லை. பாடுறாங்க, வசனத்துல இல்ல. சிலுவையினாலே ரோம அரசாங்கத்துல, யூத வழக்கத்துல மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அது மொட்டை மரமா கழுமரமாவும் இருக்கும், ஒரே மரமா இருக்கும். அன்றைக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் ஆமான் செய்த போது மரத்துல தூக்கி போட்டாங்க. மரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப இவங்க ஒரு காரியத்தை இப்படி கொண்டு வந்திருப்பாங்க, அடிக்கிறதுக்கு சில காரியங்களை கொண்டு வந்திருப்பாங்க. சிலுவை என்றாலே ஒரு சாபமாகவும் அவமானமாகவும் கருதப்பட்ட ஒரு காரியங்கள். கொலை செய்யறவங்க மகா குற்றவாளிகள், துரோகிகள், அல்லது தேச சம்பந்தமாக தேச துரோகிகள், இவங்களை மிகப்பெரிய பாவிகளை தான், கள்ளனும் கொள்ளைக்காரங்களை தான் சிலுவையில் அடிப்பாங்க. அதே வகையில இயேசு அடிச்சிட்டாங்க. அப்ப பாருங்க, அப்ப நாமும் இன்றைக்கு இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்படும் போது நம்மளை இப்படி எண்ணக்கூடும், நம்மளை இப்படி அவமானமாக எண்ணுவார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? சிலுவையில் அடிந்து மரிக்கணும். மரிச்சிட்டா என்ன ஆயிடுச்சு? பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாவத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு நாம கிறிஸ்துவோடு எப்படி வாழ போறோம் இனிமேலுக்கு? 8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப யாரோடு கூட நம்ம மரிக்கணும்? யாரோடு கூட நம்ம அறையப்படணும்? பாருங்க, இது எங்கே சொல்றாரு பாருங்க, எப்படி ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அரிக்கப்படணும், கிறிஸ்துவோடு கூட நம்ம மரிக்கணும். கிறிஸ்து இந்த உலகத்திற்காக எப்படி பாவத்தை மேற்கொண்டு மரித்தாரோ, எப்படி சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாரோ, உலகத்தை எப்படி ஜெயித்தாரோ, அதே போல பாவத்தின் மேல் எப்படி வெற்றி கொண்டாரோ, அதே போல நாமளும் பாவத்திற்காக, உலகத்துக்கு ஒத்தவச தெரியாம பாவத்திற்காக பழைய மனிதனை நாம் சிலுவையில் என்ன செய்யணும்? அவரோடு கூட நாம மறிக்க வைக்கணும். அவரோடு கூட நாம் மறிக்க வச்சிட்டோம்னா பிறகு நமக்கு கிடைக்கிறது என்ன? அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று சொல்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9-10 வரைக்கும் பாவத்திற்கு மரித்த பிற்பாடு மரணம் இனிமேல் அவனை ஆண்டு கொள்ளுமா? இயேசுவை ஆண்டு கொள்ளுமா? 9-10. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தர மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். சரி, அப்ப மரித்தோரிலிருந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அப்ப பாவத்திற்காக அதோட சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. அந்த கருத்தை நம்ம கொண்டு வருவாங்க அருமையா. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இன்னும் முடிக்கல. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவருடைய பாவங்க இல்ல. எந்த ஆசாரியனும் அவருடைய பாவங்களுக்காக ரத்தம் செலுத்துவாரு, ஆனா இவருக்கு பாவம் கிடையாது. அப்ப பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார் என்றால் நம்முடைய பாவங்களுக்காக தான் மரிச்சிருக்காரு. அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். சரி, இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தையும் ஒரு உதாரணத்தையும் ஆளுகை செய்யக்கூடாது என்பதற்காக நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் சொல்லுகிற மிகப்பெரிய பாடம் என்ன? அதுதான் இந்த பாடத்தினுடைய ரோமர் 6ஆம் அதிகாரத்துல முடிவாக கொண்டு வர்றார். ரோமர் 6:11-12 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்.
ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்படியே ஒரு வார்த்தை இருக்கா, அப்படியே. அப்ப இயேசு கிறிஸ்து நாம பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக நாம மரிக்கணும். இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களுக்காக மரிக்கல, நம்முடைய பாவங்களுக்காக தான் மரித்தாரு. இங்க இந்த பாடத்தை பொறுத்துற வகையை பாருங்க. மரிச்சாருன்னா மரணம் ஆண்டு கொள்ளாது. நம் மனதளவுல நம்முடைய பாவத்திற்கு தேவனுக்கு ஏற்று துக்கம் அடைந்து மரித்திருப்போம் என்றால் இனி எந்த ஒரு நாளிலும் நாம் மனதளவுல பாவம் செய்யற வரைக்கும் மரிக்க மாட்டோம். கண்டிப்பா மரிக்க மாட்டோம். நீங்க அறியாம சின்ன சின்ன பாவம் செய்றீங்க, நீங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டு தேவன்கிட்ட மன்னிப்பு பெற்றுக் கொள்வீங்க. அறிக்கையிட்டால் மனதில் நீங்க மரிக்க மாட்டீங்க, கண்டிப்பா மரிக்க மாட்டீங்க. ஏன்னா மனதிலே நீங்க தேவனுக்கு மெய்யாகவே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறபடினாலே இருதயத்தில் நீங்க என்ன செய்யப்படுகிறீங்க, அங்கே காரியங்கள் இப்படியாக ஆகிறது. இங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க பாவம் எங்க செய்றீங்கன்னா, எதுல பாவம் செய்றீங்களோ அதுலதான் நீங்க மரிப்பீங்க. பாருங்க, நீ மனம் திரும்பின மனது, தேவனுக்காக துக்கப்பட்ட மனது இனி பாவம் செய்யாது, கண்டிப்பா செய்யாது. அவ்வளவு சாத்தியம் இல்ல. நீங்க என்ன பாடுபட்டு செஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரமா அந்த வேலை நடந்துராது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் எபிரேய கிறிஸ்தவர்களை பார்த்து நம்பிக்கை இருக்குன்னு இன்னும் சொல்றாரு. ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா நம்ம தீர்ப்பு வழங்கிட முடியாது. ஆனா சில மக்களை பார்க்கலாம், தூரமா போயிருக்கலாம், தேவன் அறிவார். ஆனா எபிரேய கிறிஸ்தவரோட அவங்க மோசமானவங்க கிடையாது. ஆனா எபிரேய கிறிஸ்தவர்களை பார்த்து இன்னும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கிற உற்சாகம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நமக்குள்ள மனது இருக்கிறது, ஆத்துமா இருக்கு, இருதயம் இருக்கு. நீங்க இருதயத்துல பாவம் செய்யும் போது இருதயத்துல மரிக்கிறீங்க, மனதுல நீங்க மரிக்கல. நீங்க மனதுல பாவம் செய்யல, நீங்க மனதுல மரிக்க மாட்டீங்க கண்டிப்பா. பாருங்க, அப்படியானால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்றார். பாவம் செய்யனா செய்ய மாட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப செய்வான்னு சொல்லலையே, தேவன் வந்து சொல்ல மாட்டாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களை அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இங்க ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரணும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் இந்த டாக்டரின் வந்து ரொம்ப பரவிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த செயலும் செய்ய வேண்டாம், இப்படி நினைச்சுக்குங்க, அது போதுன்றாங்க. நினைச்சா போதுமா? நினைச்சா உங்களுக்கு ஏதாவது கிரியை ஆகுமா? பாருங்க, விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் என்னதுங்க? செத்தது. அப்படியானா நினைச்சுக்கிட்டா போதுமா? அது ஆகாது. அப்போ ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்க, ஆளுகை செய்வது, நிலைத்திருப்பது, பிழைத்திருப்பது, இதெல்லாம் மோசமானது. இப்போ பேதுரு உடனே இயேசுவை மறுதலிச்சாரு. அது நிலைத்திலும் இல்ல, ஆண்டு கொண்டும் இல்ல, பிழைத்தும் இல்ல. தற்போது ஒரு பயம், அவனை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் இயேசுவை தொடங்கிட்டாரு. அது சடன்லியா வந்துட்டு சடன்லியா போயிடுச்சு. தாவீது உப்பரிக்கிற உலாவிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு இச்சை வந்துருச்சு, சடன்லியா வந்துட்டு சடன்லியா போச்சு. ஆனா அவங்களுடைய இருதயத்தை பொறுத்து தான் தாக்கம் நடக்கும். தேவன் அவங்களை மன்னிக்க சித்தமா இருந்தார், நீ சாகாதபடி மன்னிச்சாரு. ஆனா தாவீதுக்கு ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அழுது கதற அளவுக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பிறகு வேலை செஞ்சாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனப்பூர்வமாகவோ துணிகரமாகவோ பிழைத்திருந்தோ அதையே நினைச்சுக்கிட்டு காலங்காலமா இருந்தோ செஞ்ச காரியம் இல்ல. தற்போது நடந்த சூழ்நிலையினாலே கெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாருங்க, இப்படி நீங்க வாழ்நாள்ல தற்போது கெடுக்கப்படலாம். ஆனா அதே நினைவா 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம், 8 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் இருந்தீங்கன்னா அதை விட மோசமான செயல் ஒண்ணுமே இல்லை. அது உங்களை கெடுத்துடும். அப்போ நமக்கு டெஸ்ட் பண்றாங்க, சில நோயை குறித்து டெஸ்ட் பண்றாங்க. அப்ப தொடர்ந்து ஒரு நோய் உள்ளுக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகும்? எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒண்ணு ஒன்னா அது கெடுத்து, ஒண்ணு ஒன்னா கெடுத்து எல்லாத்தையும் கெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா பாவம் உள்ளுக்குள்ளேயே பிழைச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் கெடுத்துடும், நல்ல காரியங்களை கெடுத்து நாசமாக்கி விடும். ஆகையினாலே இங்க சொல்றாரு 6:9 நாம் படிச்சு பார்க்கும் போது, மரித்தோரில் இருந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் மனப்பூர்வமாய் தேர்ந்தெடுத்த தேவனுக்காக துக்கப்பட்ட மனது இனி மரிக்கவே மரிக்காது.
நீங்க இருதயத்துல பாவம் செய்யக்கூடும், போராட்டம் இருக்கிறது. அந்த கருத்து அந்த விஷயத்துல பொருந்தும். இனி அவரை ஆண்டு கொள்வதில் இந்த கருத்தானது நம்ம இனி மரணம் ஆண்டு கொள்ளாது. எதை? மனதை ஆண்டு கொள்ளாது. ஏன்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்ப இருதயமானது நம்ம சண்டை போட்டு இருக்கோம். இந்த மனதும் மாம்சமும் சண்டை போடும் போது இது சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள். அதை சொல்லி முடிச்சுட்டு, அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் ஒரு கன்க்ளூஷன் கொண்டார். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளக்கூடாது. ஆளுகை செய்ய ஒருத்தன் விடவே கூடாது. எந்த ஒரு செயலும் அந்த ஒரு அழிந்து போற ஒரு பாவம் என்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. சில பார்த்துருக்கீங்களா? சில காரை தொடவிட மாட்டாங்க, வண்டியை தொடவிட மாட்டாங்க, சில பொருட்களை அருமையா நேசிப்பாங்க. பாதுகாக்கிறது வேற, நேசிக்கிறது வேற. பாருங்க, இது அவங்க இருதயத்துல நிலங்களை பத்தி வச்சிருப்பாங்க, வீடுகளுக்கு பேரை சூட்டுவாங்க, நித்திய காலமா இருக்குன்னு நினைப்பாங்க, குதிரைகளை ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது ஒருத்தருக்கு? அவர்களை அது ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அதிலே அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள், அதிலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். பாருங்கள், நிலைத்திருப்பது, பிழைத்திருப்பது, ஆளுகை செய்வது, இதெல்லாம் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் பாதிக்கிறது போல இதுவும் பாதித்துவிடும். ஆகினாலே தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தவர்கள் இதை செய்யக்கூடாது. பாவத்திற்கு மரிக்காதவர்கள் அதில் பிழைத்திருக்கிறார்கள் என்பதுடைய கருத்து என்னங்க? 2 பேதுரு 2:13-14. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களுடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். சரி, அங்க ஒரு வார்த்தையை நீங்க பாக்குறீங்களா? அவங்கள பாவத்தை விட்டு ஓயாத ஒரு வார்த்தை இருக்கா? பிழைத்திருப்பது. பாருங்க, அதுலயே பிழைச்சு நின்னா, அதுலயே நிலைச்சு இருந்தா அதையே செஞ்சுக்கிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப செய்வோம். பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை வந்து சாரி டாடி நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு, மனுஷன் மனஸ்தாபப்பட்டால் மன்னிக்கணும். எத்தனை முறை மன்னிக்கணும்? 70 முறை பூரணமாகும். சரி, 2 வருஷம் வந்து அதையே செஞ்சிருச்சு. சாரி இப்ப தெரியாம செஞ்சுட்டேன். 2 வருஷம் செய்யல, அதுக்கடி செஞ்சிருச்சு. பிறகு நீங்க சாரி சாரி டாடி சொல்லிட்டாங்க, மன்னிச்சிட்டீங்க. 10 வருஷம் ஆச்சு. அன்றைக்கு ஒரு நாள் அதையே செஞ்சிச்சு திரும்ப. அப்போ வந்து சாரி சொல்லிச்சு, நீங்க மன்னிச்சிட்டீங்க. 20 வருஷம் ஆச்சு, அப்பவும் அதே செஞ்சுச்சு. நீங்க என்ன யோசிப்பீங்க அதை குறித்து? இன்னதுல இருந்து திருந்தல. ஆமாவா இல்லையா? ஆமா. அதை குறித்து சரியான உணர்ந்து கொள்ளுதல் வந்தாலும் திரும்ப சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை இங்க கண்டுபிடிக்கணும். சீர்திருத்துவதற்கு கடுமையான எச்சரிப்பை கொடுக்கணும். பாருங்க, நம்முடைய மனதும் இருதயமும் இவ்வாறான வேளையில், இருதயமானது இவ்வாறான வேளையில் இருக்கும். ஆனால் மனதானது அதை சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியமாய் இருக்கும். அப்படியானால் திரும்ப திரும்ப அது வருகிற பொழுது அது மோசமான செயல் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும். அது அங்கே நிலைத்து நிற்கிறது. அந்த சுபாவம் அவர்களை விட்டு நீங்கவில்லை என்பதை கண்டுபிடிக்கணும். விட்டுட்டாங்கன்னா விட்டுருங்க, திரும்ப பேசாதீர்கள். அதை திரும்ப செய்யும் போது சாரி என்று எப்போது சொன்னார்களோ அதை திரும்ப நீங்கள் பேசாதீர்கள். பேசக்கூடாது, அது பாவம். ஒரு மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பாயாக என்று சொல்கிறாரே தவிர திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்ல முடியாது. அதற்கு கடுமையான சில எச்சரிப்புகள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த புறஜாதிகளுடைய காரியத்திலே அவர் செய்த பொழுது, தீட்டுள்ளதும் அசுத்தன் என்று சொல்லாதபடி எனக்கு தரிசனத்தை காட்டினார் என்று சொல்லி உணர்ந்து கொண்டதாக பிரசங்கம் பண்ணினார். ஆனால் கலாத்திய நாட்டு சபையிலே செல்லும் பொழுது மாயம் பண்ணினார். உடனே தேவன் வந்து கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்கலாம். எல்லாருக்கும் முன்பாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கடிந்து கொண்டார்.
பாருங்க, அவ்வளவுதான் போதும். கடிந்து கொண்ட ஒரு பாடு பேதுரு அதுக்கு அடுத்து ஒன்றுமே செய்யவில்லை. எதை சொல்லணுமோ எதை பேசணுமோ அதைத்தான் நாம் பேச வேண்டும். ஏனென்றால் அது முழு சபையும் பாழாக்கிவிடும். ஒரு தனி மனிதன் செய்யும் பொழுது அவ்வளவு பெரிய தேவை அங்கு இருக்காது. இவன் ஒரு தனி மனிதன் கிடையாது, சபைக்கான தூண் என்பதை நாம் பார்க்கணும். இப்படி நாம் செய்கிற பாவம் மற்றவர்களை கெடுக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேலை இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய பாவம் ஆளுகை செய்கிறதா என்று எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்க திரும்ப திரும்ப செய்தாங்கன்னா அது என்ன நோக்கத்தோட செஞ்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு, விரும்பி செய்யறாங்களா, சந்தர்ப்ப சூழ்நிலை செய்யறாங்களா, இல்ல ஏதோ சந்திக்கப்படாம இருக்கிறதுனால செய்யறாங்களா, என்ன காரணம் என்பதையும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, அப்படியானா இந்த மனம் திரும்பின ஒரு மனது இந்த நிலையை செய்யும். ஆனாலும் நாம் மன்னிக்கணும், இருதயம் செய்யும். ஆனா நம்ம அந்த இருதயத்தை சண்டை போட்டு மனது வந்து இருதயத்தில் சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்ப கிறிஸ்தவர்களாக முடிவெடுத்த நாமோ என்ன செய்யணும்? கலாத்தியர் 5:24, கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து மனம் மாறி சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க செய்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு இல்லையா? பாருங்க, இப்படிதான் நீங்க முடிவெடுத்து அடிச்சிடணும். நீங்க கடந்த காலத்துல என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப எது ஒன்றையும் செய்யக்கூடாது. நீங்க வேற வழியில போயிட்டு இருந்தீங்க, இன்னும் அடுத்த வழி வேற வழியில போறீங்க. அது ஒரு மோசமான வழி பார்த்தீங்க, கடைசியில் ஒண்ணுமே இல்லை. இது போறீங்க, இதுல போயிட்டு இருக்கீங்க, பின்னாடி பாக்குறீங்க, நிறைய பலன் உங்களுக்கு இருக்கு. அப்ப எது வேணும்? அந்த வழியை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? போகணும். கிறிஸ்துவின் உடையவளா நீங்க மரித்து ஆன பிற்பாடு மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்குன்னு சொல்றாரு. அப்போ மாம்சத்தில் உண்டாகும் அனைத்து காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும்? அறையணும். கொலோசியர் 2:11, கையால் செய்யப்படாத அந்த விருத்த சேதனத்துல என்ன நடக்குது? அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். தண்ணீருக்குள்ள முங்குவது பாவத்தை கழுவுகிறதா? கீழ்ப்படிதல் பாவத்தை கழுவுகிறதா? என்ன சொல்லுவீங்க? தண்ணிக்குள்ள போய் முங்குனா பாவத்தை கழுவிடுமா? அப்ப நீங்க ஆத்துல குளத்தெல்லாம் முஞ்சிக்கிட்டே தெரியுறாங்களே, கங்கை, யமுனை, காவேரி, கோதாவரி, அதெல்லாம் தாய் நதிகள்னு சொல்லி முங்குறாங்களே, பாவத்தை கழுவிடுமா? அவங்களுக்கு அது புரியும். பூமிக்குரிய நோயிலிருந்து கழுவும், மலைகளிலிருந்து தண்ணி வருனால, மூலிகையிலிருந்து தண்ணி வருறதுனால கழுவும். இன்னைக்கு மூணா கழுவாது, எல்லாம் கூக நதிகளும் தொழிற்சாலை கழிவுகளும் தான் வருமே தவிர அவங்கள புனித, அதுக்கெல்லாம் நதிகளுக்கு என்ன பேருங்க? புனித நதி. ஒரு ராஜா அப்படிதான் யோசிச்சான், இங்க போய் தண்ணியில முங்குன்னு சொன்னா என் ஊர்ல எவ்வளவு பெரிய நதிகள்லாம் இருக்கு அப்படி யோசிச்சான். பாருங்க, அப்ப அவன் நதிகளை குறித்து நம்பிக்கை வச்சிருக்கிறான். இது அற்பமா எண்ணிருக்கிறான். இது என்ன சொல்றதுன்னா, ஒரு தண்ணீருக்குள்ள நீங்க போவதனால உங்க பாவத்தை கழுவுதா, கீழ்ப்படிதல் பாவத்தை கழுவுதா? தேவனுடைய காரியங்களை விசுவாசித்து நீங்க கீழ்ப்படிவதனாலே உங்களுடைய பாவத்தை கழுவுகிறது. தண்ணீர் என்பது ஒரு சட்டம், அவ்வளவுதான். அப்போ இந்த கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நீங்க எங்கே களைகிறீங்க? பாவ சரீரத்தை எங்கே களைகிறீங்க? விருத்த சேதனம் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, துண்டிக்கிறீங்க. விருத்த சேதனம்னா என்ன? விருத்த சேதனம் என்பது நுனித்தோலை துண்டிச்சு போட்டு அவளை சேர்த்துரும். அதை நம்ம புரிஞ்சுக்குது. அப்போ பூமிக்குரிய இந்த பண்ணிக்கிற பாவ சரீரத்தை சிலுவையில் அடிச்சு மறிக்க வச்சிட்டோம், செத்துருச்சு. அப்ப கையால் செய்யப்படாத மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டோம் என்று சொல்லு. அதான் விருத்த சேதனம். அப்படின்னா அதை கட் பண்ணியாச்சு. பாருங்க, மோசே நுனித்தோல் எடுத்து அந்த கற்கான கல் எடுத்து எடுத்திருக்காங்க, பிறகு கத்தி வச்சு எடுத்திருக்காங்க. அது என்ன பாதிரி காடியா இருந்திருக்கும். இப்ப அந்த தோலை எரிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். அல்லது எங்க குப்பையில இதை சேர்த்து விட்டுருவாங்க, அதான் போச்சு. அங்கிருந்து துண்டிக்கப்படுது, அவன்கிட்ட இருந்து இல்லது. அப்படியானால் ஒரு கட் செய்தல், கட் பண்ணி விட்டணும், துண்டிக்கிறது. அப்ப உலகத்தோடு நம்ம தொடர்பு இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? துண்டிக்கணும்.
அதான் பாவ சரீரத்தை நாம களைஞ்சதினாலே கையால் செய்யப்படாத விருத்தசேதனத்தை அங்கே பெற்றுட்டோம். அப்போ ஒரு கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9-10 ஒரு மெய்யான தேவனுக்கு ஏற்ற துக்கப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் பழைய மனுஷன மனப்பூர்வமா என்ன செய்யும்? 3:9-10 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. சரி, பழைய மனுஷன் என்ன செய்வான்? நம்ம முந்தின பாடங்கள் நிறைய படிச்சிட்டோம். பழைய மனிதன்லாம் என்ன செய்வான்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, பொய், வம்பு வார்த்தைகள், பெய்த்தனத்துக்கு அடுக்கான சண்டை, வைராக்கியம், இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் இல்லையா? அதெல்லாம் பழைய மனிதனுடைய சுபாவங்கள். அப்ப பழைய மனிதனுடைய அந்த சுபாவங்களையும் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்க அப்படி சொல்றாரு. அப்ப களைந்து போட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படி சொல்றார். எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சரி, அப்ப முந்தின நடக்கை நமக்கு என்ன செய்தது? நம்மை மோசம் போக்கினது. ஆமாவா இல்லையா? என்ன கணக்கு பார்த்தீங்க இல்லையா? நீங்க கடந்த காலத்துல வாழ்ந்த நம்முடைய பாவ காரியங்கள்ல சரி நம்ம கெட்ட கெட்ட காரியங்களை செஞ்சோம், சண்டை போட்டோம், சினிமா படம் பார்த்தோம், விபச்சாரம் பண்ணோம். நீங்க பண்ணாம கூட இருந்துக்கலாங்க, நான் பொதுவா சொல்றேன். பண்ணோம், திருடணும், ஏமாத்தணும், வஞ்சகம் பண்ணோம், சண்டை போட்டோம், கொலை செஞ்சோம், வழக்கு போட்டோம். இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்க, என்ன மிஞ்சி? ஒண்ணுமில்லாதக்கா இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம். நம்மை மோசம் போக்கி விட்டது யார்? சாத்தான். அப்ப இந்த சாத்தானுக்கு நம்ம செவி கொடுத்ததினாலே நம்மை அது மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க கலைந்து போடுங்க. பாருங்க, அதை கலைந்து போடாம உள்ள வரவே முடியாது. முதல்ல கண்டுபிடிக்கணும். அது அதை சாகடிக்காம நீங்க தொட்டிக்குள்ள அங்க கொண்டு போக கூடாது. அடக்கம் பண்ண முடியாது இல்லையா? செத்து போகாத மனுஷனை எனக்கு அடக்கம் பண்ணுவாங்களா? அப்ப ஞானஸ்தானத்திற்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யணும்? ஓ, இவ்வளவு தவறாது, அது ஒண்ணுமே இல்லையா? இதுக்குதான் இவ்வளவு பிரயாசப்பட்டனா, இவருக்கு தான் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த டான்ஸ் போடுற சபையை பார்த்து நான் டான்ஸ் போடலாம் நினைச்சேனா? பாருங்க, சட்டத்தில் இல்லாத வேலையை நான் செய்யலாம் நினைச்சேனா? ஆடலாம் நினைச்சேனா? பாட நினைச்சேனா? பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நினைச்சேனா? இதுக்குதான் சினிமா தியேட்டர்ல ஓடி உட்கார்ந்து படம் பார்த்தேனா? இதுக்குதான் டிவில உட்கார்ந்து சேனல் உட்கார்ந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கேனா? பார்த்துங்கிறது உங்க விருப்பம். பாருங்க, அதுல நீங்க பிழைக்க கூடாது. பாப்போம், பார்க்காம இருப்போம். பாருங்க, எது அநீதியோ பாருங்க. சில ஒரு நாள்ல ஒரு ஸ்திரீ வகுப்புக்கு வருவா. அந்த வகுப்பு ஒரு 5 நிமிஷம் போச்சுன்னா எதிர்த்து ஓடிடுவா. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சீரியல் ஓடி போயிடும். இன்று வரைக்கும் இருந்து இந்துவாவுக்கே போயிட்டா. பாருங்க, ஒரு சீரியலுக்காக ஒரு 5 நிமிஷம் லேட்டானா அவ எந்திரிச்சு ஓடிடுவா. அப்படியானா அவ எதுல பிழைச்சிருக்கான்? அதை பார்க்கணும். அதுக்கு அடிமையாக ஆகக்கூடாது. சார் நடுங்குது, சாராயம் கொடுங்க, நடுங்குது, பீர் கொடுங்கன்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, அப்ப அவன் எதுக்கு ஆயிட்டான்? அடிமையாக போனார்கள். இன்னைக்கு இளைஞர்கள் கூட அடிமையா இருக்கிறாங்க. எதிரே தேய்ச்சிக்கிறது, பேபிக்கால மோந்து பார்த்துக்கிறது, என்னென்னமோ நெகத்துல போடுற பாலிச மோப்பம் பிடிச்சிக்கிறது, இப்படி போதைக்கு அடிமையாகிற இளைஞர்களை பாக்குறீங்களா? உங்க பிள்ளைங்க ஏதாவது மோந்து பார்த்துதாங்கன்னா ஆச்சு, கொஞ்சம் சந்தேகப்படுங்க. நெயில் பாலிசை வச்சுக்கிட்டு மோப்பம் பிடிச்சாங்கன்னா சந்தேகப்படுங்க. கொஞ்சம் தொடர்ந்து ஒரு நாள்னா பரவாயில்ல, தினந்தோறும் அதையே பிடிச்சாங்கன்னா போதை ஆயிடுவாங்க, அதுல மயக்கமாவாங்க. அதுக்கு தேவைப்படுது உங்களுக்கு. பாருங்க, எல்லாத்தையுமே நீங்க கண்காணிக்க வேண்டும். பாருங்க, அது மாதிரி நிறைய என்கிட்ட சில ஊழியர்கள் ஆலோசனை கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற சபையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டாங்க, கடைசியில் செத்தே போயிட்டாங்க. அப்போ இந்த பழைய மோசம் போக்குன இந்த மனுஷனை பத்தி நமக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணும் கிடைக்கல. அந்த மோசம் போக்குற மனுஷனை நம்ம களைந்து போட்டு புதிதான ஆவிக்கு வந்துடணும். மெய்யான நீதி, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ அந்த தகுதியை இழக்காமல் இருக்க பாவத்திற்கு மரித்து நம்ம என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணா மட்டும் போதுமா, இல்ல கண்டினியூவா இருக்கணுமா? இன்னைக்கு பாவத்துக்கு ஞானசாரம் எடுத்துட்டீங்க, ஓகே, ஞானசாரம் எடுத்துட்டேன், இன்னும் நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிறது ஆமா, உண்மைதான். ஆனா
நீங்க அதை புதுப்பிக்காம இருப்பீங்கன்னா என்ன நடக்கும்? பிறந்த குழந்தை பால் சாப்பிடாவிட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும்ல? மெலிஞ்சு போகும், கொஞ்சம் கொஞ்சமா போகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்கெல்லாம் ஒட்டிடும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விழா எலும்பு தெரியும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யாது, உடம்புக்கு சத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் செத்துரும். ஆவிக்குரிய இந்த குழந்தையானது இப்படி தொடர்ந்து போராடி ஜெயிக்காவிட்டால், அல்லது சபை கூடங்களுக்கு வராவிட்டால், தேவ ஞானத்தை கேட்காவிட்டால், அது ஆவிக்குரிய பால் உணவு பழமான ஆகாரம் சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? செத்துரும். சரி, நீங்க சரியான உணவு சாப்பிடல, உடனே இந்த மே மாசம் இந்த ஒகேஷன்ல வகுப்பெல்லாம் வைக்கல, அந்த பக்கத்துல இருக்கிற அல்லேலூயா கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்களேன். ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு தவறான டாக்டரின் உள்ள ஒரு இதுல போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு செய்யுங்க. உங்களுக்கு அந்த பால் ஒரு ஒரு கலப்பான பாலா, கலப்பில்லாத பாலா? கலப்பா கொடுக்கிற பால். தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு எதுவும் சொல்லி கை தட்டிட்டு ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க கலந்து கொடுக்குறாங்களா, கலக்காம கொடுக்குறாங்களா? பிதாவை துதிக்கிற போல இயேசுவே உமக்கு தோத்திரம் சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி கொடுக்குறாங்க. இயேசுவே அப்பா சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப கலந்து கொடுத்தா என்ன ஆகும்? அதையும் கொடுத்து இதையும் கொடுத்தா ஜீதபதி ஆகுமா ஆகாதா? பேதி ஆகுமா ஆகாதா? பாருங்க, அப்ப கலப்பான பாலை கூட நீங்க சாப்பிடக்கூடாது. அது நம்ம எங்களுக்கு வகுப்பு வேணுமா, வகுப்பு நடத்துங்க நீங்க கேட்கணும். கேள்வி என்னன்னா, பிறந்த குழந்தையானது பால் சாப்பிடுறதுக்கு தாய்கிட்ட போய் அழுகும். அழுகாதா? பிறந்த குழந்தைகள் எதுக்கு அழுகுது? ஒரு நோய் இல்லைன்னா, ஒரு நோய் இல்லாம இருந்தா எதுக்கு அழுகுது? பசி, அவ்வளவுதான். தேவைப்படுது, உணவு தேவைப்படுது. எதுக்கு? அதுக்கு தேவை, அழுகுது. ஆடு மாடு கூட போனவுடனே தாயினுடைய மடியை தேடுது. அப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த சபையினுடைய காரியங்களுக்கு ஏன் வருது இல்ல? ஏன் அது செய்யறது இல்ல? அவங்களுக்கு புரியல. அது எங்கே பால் குடிக்கணும், எங்கே பலமான ஆகாரம் சாப்பிடணும் அவங்களுக்கு தெரியல. இல்ல நானா சாப்பிட்டேன் எங்க கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்காதுல்ல. ஆகினால அதையும் நீங்க மறந்துடாம இருக்கணும். 1 கொரிந்தியர் 4:16 புதுப்பிக்கப்படுவதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, இந்த புறம்பான மனிதன் அழிந்த பிற்பாடு உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் இருக்கா, இல்ல வாரத்துக்கு ஒரு முறை இருக்கா, இல்ல வருஷம் இருக்கா? என்ன இருக்கு சொல்லுங்க, பைபிள்ல பாருங்க என்ன இருக்கு? புறம்பான மனிதன் அழிந்த பிற்பாடு, சிலுவையில் அடிச்சு மறிக்க பிற்பாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, இல்ல 2 நாளைக்கு ஒரு முறை இருக்கா, நாளுக்கு நாள் இருக்கா? டே அண்ட் டே இருக்கா? இருக்குல்ல. அப்ப தினந்தோறும் கூட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த சபையார் இருக்காங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. இங்க வகுப்பு நடக்கிறத பார்த்து சிலர் பரம்பி இருக்கு, வெளியே வரைக்கும் பரம்பி போயிடுச்சு இருக்கு. இது கேட்டாங்க என்கிட்ட சிலர் மக்கள், நீங்க வாலிபர் வகுப்பு எடுக்கிறீங்க, ஞானசான வகுப்பு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அநேக இடங்களுக்கு போயிருக்குது. சரி, அப்போ அந்த பிள்ளைகள் பாக்கியவான்கள் சொல்லி அவங்க பாராட்டினாங்க, கேட்டுட்டு பாராட்டினாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒவ்வொரு முறையும் போதிக்கப்படும் போது நீங்க ஒன்றுமே கற்றுக்கொள்ளாமலே போறீங்களா, இல்ல ஏதாவது கற்றுக்கொள்றீங்களா? கற்றுக்கொள்றீங்கள. அப்ப கற்றுக்கொள்ள உங்களுடைய மனம் புதிதாகுமா ஆகாதா? ஆகும். நீங்க பால் குடிக்க குழந்தை வளருதா வளரலையா? ஆமா. பலமான ஆகாரம் சாப்பிட வளருதா வளரலையா? சரி, உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சு, என்ன சொல்றாங்க? கீரை சாப்பிடு, அப்புறம் மாதுளை சாப்பிடு, அப்புறம் பேரிச்சை சாப்பிடு, இல்ல அதுக்கான எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாங்க. ஏன்? அப்போ ஒரு குழந்தைக்கு சத்து வேணும்னா என்ன செய்யணும்? சபையை நோக்கி வரணும். சபையில தான் அனந்த ஞானமானது வெளிப்படுத்தப்படுகிறது, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லைன்னா அதிகமான வகுப்புகளை உங்கள் வீடுகளில் ஏற்படுத்த வேண்டும். ஏதோ பிரசங்கியார் மாசத்துக்கு ஒரு முறை வராரு, 2 மாசத்துக்கு வராரு, போதும் அப்படி சொன்னா 1 மாசம் வரைக்கும் வகுப்பு வேணாம்னா ஓகே, அவரே ஒரு வேலையை விட்டுட்டாரு, நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்கலாமா? கூப்பிடணும், வேணும், கேட்கணும். பாருங்க, தாகம் உள்ள மக்கள் எப்போதுமே கேட்பாங்க, அவங்கதான் வளருவாங்க, அவங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருப்பாங்க. தூரத்துல இருந்தா என்ன, இந்த வகுப்புல அட்டன் பண்றேன் ஒரு சகோதரி கேட்டாங்க பாருங்க காலையில, நான் இந்த வகுப்பு நடக்கும் சொன்னாங்க, கேள்வி நீங்க சொன்ன அறிவிப்புல கொடுத்தீங்க, என்னையும் சேர்த்துக்குன்னு சொன்னாங்க. என்னதுக்கு? அவங்களுக்கு ஆர்வமா இருக்கா? இருக்கு. அப்ப இது மாதிரி நீங்க தொடர்ந்து வகுப்புகளை ஏற்படுத்தி புதிய புதிய சத்தியங்களை கத்துக்கொண்டு ஞானத்தோட நீங்க வாழ விரும்பணும், புதிதாக்கப்படணும், புதுசா வளரணும். அப்ப தகுதியை நீங்க இழக்காம இருக்கணும்னா ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போதாது, தொடர்ந்து நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளரணும். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய வேதத்தை படிக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில செபிக்கணும், ஒவ்வொரு நேரங்களும் அதிகமா நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். உங்க பாடத்திட்டத்தையே பண்ணிக்கிட்டு இருக்காம இதற்கு கொஞ்ச நேரம் கொடுங்க.
நீங்க 10-12 மணி நேரமும் கல்விக்கே கொடுக்காம நீங்க ஒரு மணி நேரமாவது தேவனுக்கு கொடுக்கலாம்ல. அந்த மாதிரி நீ கொடுத்து பழகுனீங்கன்னா உங்க வாழ்க்கை நித்தியத்துல பலமாக இருக்கும். அப்ப கலாத்தியர் 6:17 மெய்யாகவே பாவத்தில் நிலை இருக்காம அவருக்காக வாழும்போது நம்ம எப்படி ரூபிக்கப்படுகிறோம்? கலாத்தியர் 6:17 இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சரி பாருங்க, அப்ப நீங்க நாளுக்கு நாள் இப்படி வளர்ந்து வந்தீங்கன்னா அச்சு அடையாளங்களையும் அப்படியே தரித்து கொள்ளுவீங்க. நீங்க உங்க குளிர்சாதன பெட்டியில ஒரு டிசைன் உள்ள ஒரு தண்ணி, ஒரு ட்ரெயில ஒரு தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் எப்படி வரும்? அந்த தண்ணி ஐஸ் கட்டி எப்படி வரும்? ஒரு டிசைன் உள்ள ஒரு பாத்திரத்துல நீங்க தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்க, அது எப்படி வரும்? அப்படியே வரும். அதுல ஒரு புள்ளி இருந்தா கூட அப்படியே வரும், ஒரு கோடு இருந்தா கூட அப்படியே வரும். இது என்ன சொல்லுது நமக்கு? நம்ம இயேசு கிறிஸ்துவினால ரூபிக்கப்படும் பொழுது அவர் எப்படி இருக்காரோ அதே போல அச்சு அடையாளங்களை அப்படியே தரித்துக் கொள்வோம். பாருங்க, இப்படிதான் நாம வளரணும், அப்படிதான் தரித்துக்கொள்ள நாம விரும்பணும். அப்ப நாம ஒப்பு கொடுக்கணும் அதற்காக. ரோமர் 6:16-17-18 மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு எதுவான கீழ்ப்படி ஆனாலும் சரி, அதுக்குதான் அடிமைகளா இருப்போம். நாம் அதற்கு மனப்பூர்வமா 17-18 படிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். சரி, அப்போ இந்த பாடத்தை என்னால முடிக்க முடியல, ஆனாலும் பரவாயில்ல. அப்போ இது உங்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக இருந்திருக்கும். பாவத்திற்கு நீங்க நேத்து துக்கப்பட்டீங்க. இது ஒண்ணுமே பலன் இல்லை, இது ஒரு மோசமான நிலையை உண்டாக்கிருச்சு, மனுஷர் மத்தியில புகழ்ச்சியா இருந்தாலும் தேவன் மத்தியில் அவமானத்தையும், தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்ற ஒரு பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தி விட்டது. ஒரு பிள்ளை தொடர்ந்து பாவம் செய்யும் போது பெற்றோர் எப்பவுமே எப்படி இருப்பாங்க? எரிச்சலா இருப்பாங்க. அப்போ தேவன் அப்படி இல்லை, நாம் பாவம் செய்யும் போதும் நம்மை சேர்த்துக் கொள்ள ஆசையா இருக்கிறார். அப்படி இருந்து அந்த பாவத்துக்காக துக்கப்பட்டோம். அதை இன்றைக்கு சிலுவையில் அடித்து மரிக்க செய்தோம். இப்ப மரிக்க செய்த பிற்பாடு இனி மரணம் ஆண்டு கொள்ளாது. மரணத்திலே நாம் மனதிலே தீர்மானித்து விட்டோம். இந்த காரியத்தை, இந்த செயலை நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரூபிக்கணும். அப்ப ரூபிக்கப்படும் பொழுது அச்சு அடையாளங்களை, கிறிஸ்துவனுடைய காரியங்களை எல்லாம் தரித்து நாம் கிறிஸ்துவை போல வளர்வதற்கான பிரயாசங்கள் எடுப்பதற்கு வேத வாக்கியங்களை தொடர்ந்து கேட்கணும் என்பதற்காகவும் பால் குடிக்கணும், பலமான ஆகாரமும் செய்யணும். சில மக்கள் நினைக்கலாம், ரொம்ப தூரமா இருக்கு, எங்க போறது அப்படின்னு சொல்லி. அது ஒரு காரியமா? உணவு முக்கியமா, தூரம் முக்கியமா? கட்டுவித்தல் முக்கியமா, தூரம் முக்கியமா? இங்க இருக்கிற அநேக சபையார் ஆட்டோல தான் வர்றாங்க. செலவு முக்கியமா இல்ல வார்த்தை முக்கியமா? பாருங்கள், அவர்களை எப்படி கூட்டி சேர்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எப்படி கட்டுகிறார்கள் என்பது முக்கியம். எதிலே கட்டுகிறார் என்பது முக்கியம். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது முக்கியம். பக்கத்துல என்ன இருக்கோ அது முக்கியம் கிடையாது. அதுதான் நமக்கு பிரதானமாக கருதணும். அப்படிதான் நம்ம வேலை செய்யணும். அதனால் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்கப்படுவாரு. நீங்க அடுத்த நாள் ஒரு பாடத்திற்காக நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க அதற்காக ஆயத்தமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. போதிப்பது எங்களுடைய கடமை. விளைச்சலை கர்த்தர் தான் கொடுக்கணும். ஆகையினால கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை திறந்து அதற்கான எல்லா காரியத்திலும் ஒழுங்குபடுத்தட்டும். அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். உமக்கு விரோதமாய் நாங்கள் எவ்வளவு சத்துருக்களாய் இருந்திருக்கிறோம். பிதாவே, உம்முடைய குமாரனை எண்ணாமற் போயிருந்திருக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்திருக்கிறோம். எங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற அந்த காரியத்தினாலே கனியற்ற அந்தகாரகிரிகளுக்கு உட்பட்டிருந்திருக்கிறோம். நாங்கள் கணக்கு பார்க்கும் போது கடைசியிலே ஒன்றுமில்லாது இருந்திருக்கிறது. பிதாவே, நீர் எங்களை மன்னிப்பீராக. பிதாவே, நீர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு ஆவலாய் இருக்கிறீர். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது.
இளையகுமாரன் மனம் திரும்பும் பொழுது, பிதாவே அவரை எவ்வளவு ஆர்வமாய் நீர் தூரத்தில் வரும்போது அவரை தழுவுகிறீர், எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர். பிதாவே, நாங்கள் அதை நன்றியோடு வாழவும் பிழைக்கும் உதவி செய்யும். தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த நாங்கள் சிலுவையிலே அடித்து அந்த பழைய மனிதனை அறைந்து மறிக்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அது எங்களுடைய பலத்தில் அல்ல, நான் உணர்ந்து கொள்ளும் போது எங்களுக்கு அதிக உணர்வை தாரும். யார் ஒருவர் வாஞ்சித்து விரும்புகிறார்களோ நிச்சயமான உணர்ந்து கொள்ளலை தருவீர். ஒரு பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ரூபிக்கப்பட உதவி செய்யும். நாளுக்கு நாள் வளர்வதற்கான தேவனுடைய பலமான ஆகாரத்தையும் பாலுணவையும் எல்லா துர்க்குணங்களை விட்டு வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம். நீரே ஆசீர்வதியும். கலந்து கொண்ட பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. பிதாவே, நாங்கள் சத்தியத்திலும் அவரிலும் அன்பு கூறும்படியான இரக்கத்தை எங்களுக்கு தாரும். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை ஆவென்று திறந்து ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளும். தாழ்மையான இருதயத்தை தாரும். உலகத்தினால் மோசம் போக்காத அந்த செயலை நாங்கள் செய்யாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஒத்த விஷம் தெரியாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு நீர் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம்.